அதாவது அந்த வயசானவர் நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது ஜெர்மன் பிலாசபர் ஃப்ரெட்ரிச் நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிலாசபர். ஸோ அவர் தான் இந்த கோட்ஸை கொடுத்துருப்பாரு, காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவீன உலகத்தில் யாரும் கடவுளை அவ்வளோக்கா நம்பலை, கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தான் காட் இஸ் டெட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கோட்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுப்பாங்களே. ஸோ அதை ஒரு விதமாக தான் இந்த மூவியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வயசானவர் அந்த ரூம்லேருந்து எந்த ஒரு பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கனெக்ஷன், அதாவது இந்த உலகத்துக்கும் இந்த ரூமுக்கு இருக்கிற கனெக்ஷன் போனனால அந்த பர்சன் மூலயமா வந்த பணம், ட்ரெஸ்ஸு, பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு திரும்பி கிடைச்சிரும். ஸோ அதை இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஆனால் அந்த விஷயம் கேட்ட ஒருத்தர் வந்து சாகணும். ஸோ அதை தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். கடவுள் வந்து மனுஷங்களை படைச்சிருப்பாரு, மனுஷங்களை நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும்னா கடவுள் ஆகிய நம்ம சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூவியில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு புரிஞ்சது இவ்வளோதாங்க.